இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் அன்பு தளபதி, நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதல்ல திரு ஜோசப் விஜய் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் தம்பி வாழ்த்த வயதுல உங்களை வணங்குறேன். உங்களோட மக்கள் பணி மகத்தான பணி. ஒரு திரைத்துறையில ஒரு சினிமா நடிகரா இருந்து உச்சபட்ச நடிகரா இருந்து இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லா உலகம் முழுக்க உங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. சின்ன குழந்தையில இருந்து பிறந்து வந்திருக்க குழந்தை வரைக்கும் எங்க அண்ணன் தளபதி விஜயனை தெரியாத ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நீங்க. உங்களுக்கு இந்த 52வது பிறந்த நாள்ல உண்மையா நான் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனையோ பிறந்தநாள் கொண்டாடிருப்பீங்க, உங்க ரசிகர்களோட உங்க தொண்டர்களோட கொண்டாடிருப்பீங்க. எத்தனையோ உங்க ரசிக பெருமக்கள் ரத்த தானம் கொடுத்திருக்காங்க, மக்களுக்கு எத்தனை நலத்திட்ட உதவி கொடுத்திருக்காங்க. ஏன் இதே எங்க ஊர் நாங்குநேரி தொகுதி பக்கம் கூட பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில உங்க பிறந்த நாளைக்கு நடக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் கொடுக்குறாங்க, அன்னதானம் கொடுக்குறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, நீங்க செஞ்ச சாதனை என்னன்னா, முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த மகத்தான திட்டம் என்னன்னா அம்மா உணவக திட்டம். இந்த அம்மா உணவக திட்டம் பாத்தீங்கன்னா, அம்மா இருக்கும்போது எத்தனையோ கிளைகள் ஓபன் பண்ணி அம்மா உணவு வச்சாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, மாண்புமிகு அம்மா கொண்ட திட்டம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக மகத்தான திட்டம் மீண்டும் அம்மா உணவகம் புதுப்பிச்சு திறந்து எத்தனையோ, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே டெலிவரி பாய்ஸ் நிறைய ஆயிட்டாங்க. எல்லாருமே சாப்பாடு ஆர்டர் போட்டா வீட்டுல சாப்பிட்றாங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, டெலிவரி பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அப்படி உள்ளவங்க என்னது, உங்க அம்மா உணவு திறந்து வச்சு அவங்க அப்புறம் 3 ரூபாயில சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க, 10 ரூபாய்க்குள்ள முடிச்சிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டவங்க அனாதை பக்கம் அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களால 3 ரூபாய் சாப்பிட்டு வந்துடுறாங்க. இது ரொம்ப ஒரு மகத்தான திட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்திருக்கீங்க. அது பெரிய ஒரு வெற்றி சாதனை. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போன ஆட்சியில 100 யூனிட் இலவச கொடுத்தாங்க, நீங்க 200 யூனிட் கொடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் விவசாய மக்களுக்கு இலவசமா, அதாவது அவங்க ஆல்ரெடி எடுத்திருக்க சொசைட்டில எடுத்திருக்க விவசாய கடனை, அதாவது 50,000 இருக்கிற வரைக்கும் 50,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்றதுக்காக அவங்க தள்ளுபடி பண்ணிருக்க விவசாய கடனை. இதுக்காக நேற்று பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் சட்டப்பேரவையில அந்த கூட்டத்தொடரில் பாத்தீங்கன்னா பாமக, அதான் பாமகவுல அன்புமணி சார் இருக்காங்க, அவங்களோட மனைவி சௌமியா அன்புமணி, அவங்க பாத்தீங்கன்னா அது விவாதம் பண்ணாங்க. அதாவது விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து விவசாயிகளுக்கு முழுமையா விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும், பயிர் கடன் தள்ளுபடி பண்ணாதான் விவசாயம் செழிக்கும், நாடு செழிக்கும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். எத்தனையோ பேர் நீங்க நல்லது பண்ணனால கல்யாண வீட்டுல போய் கதறாங்க, கோயில் திருவிழால கதறாங்க, மேடை போட்டு தெரு கதறாங்க. வந்துட்டாங்கப்பா தற்கொலை, இவங்க என்னப்பா பண்ண போறாங்க, இவங்க என்னப்பா சாதனை பண்ண போறாங்க, இந்த 200 ரூபாய் ஊபிக்ஸ் இருக்காங்கல்ல அவங்க புறாவே கதறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா போன ஆட்சியில எல்லாத்திலயுமே ஊழல் லஞ்சம் லாவணியம் நடந்துச்சு. ஒரு அரசு துறை அதிகாரிக்கு போனா கூட, ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ் போனா கூட, அங்க போனா அங்க இருக்க பியூனு கூட எனக்கு 50 ரூபா குடிச்சு லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு அரசு மருத்துவமனையில ஓபி சீட் வாங்கணும், ஒரு சீட் வாங்கினா கூட எனக்கு 10 ரூபா லஞ்சம் குடிச்சு கேட்கறாங்க. எல்லா துறையிலும் லஞ்சம் இருக்கு. ஆனா இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் 1 ரூபா கூட லஞ்சம் வாங்காம ஒரு சுத்தமான ஒரு தூய சக்தி உள்ள ஆட்சி நீங்க நடத்துறீங்க தமிழ்நாட்டுல. இதுதான் எங்க தளபதி விஜயனோட ஆட்சி. எல்லாம் கதறிக்கிட்டு இருக்க எல்லாருமே பாருங்க எங்க தளபதியோட ஆட்சி எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த பிறந்தநாள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத பிறந்தநாள் திருப்பி நான் சொல்லிக்கிறேன். இன்னும் உங்க மக்கள் சேவை நிறைய தொடரணும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க, நீங்க திட்டம் சொன்னாரு, அதை அறிவிச்சாரு, இதை அறிவிச்சாரு, இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. இந்த 2,500 ரூபாய் எப்பயா கொடுப்பாங்க? மகளிர் உரிமை தொகை நாங்க திமுக ஆட்சியில கொண்டு வந்து 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க, இப்ப நீங்க 2,000 ரூபாய் சொன்னீங்க, ஏன் மக்களை ஏமாத்துறீங்கன்னு கேக்குறாங்க. ஐயா நான் ஒன்னே சொல்றேன், போன ஆட்சியில நீங்க கடன் வச்சது எவ்வளவு? வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ண முன்னாடி 10 லட்சம் கோடி சொன்னாங்க. வெள்ளை அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா 13,40,000 கோடியா. 13,40,000 கோடிக்கு எத்தனை லட்சம் தெரியாதியா? இவ்வளவு கோடி கடன் இருக்கும் போது தளபதி சொன்ன வார்த்தை எப்படி இது பண்ண முடியும், மக்கள் செய்ய முடியும்? கொஞ்சம் பயம் கொடுங்க. அவர் இந்த நாட்டு கடனை அடைக்கிறதுக்கும் மக்களுக்கு சொன்ன அந்த எல்லாத்தையுமே செய்வார். ஆல்ரெடி 200 யூனிட் கொடுத்தாரு, மக்களுக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கு ஸ்கூல் பேக்ல இருந்து பிள்ளைகளுக்கு பூரா எல்லாம் செஞ்சுட்டாரு. காலை உணவு திட்டம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும், இன்னும் வரும். மக்களுக்கு நிறைய செய்வாரு. அப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு அடுத்த திட்டம் அவர் சொன்ன மாதிரி மோதிரம், அந்த தாலி, பெண்களுக்கு தாலி கொடுக்குறாங்க, அப்புறம் 10,000 ரூபாய் பட்டு கொடுக்காங்க, எல்லாமே செய்ய போறாங்க. அதனால எங்க தளபதி என்ன மக்களுக்கு நல்லது செய்வார். நான் திருப்பி சொல்றேன், மீண்டும் ஒரு முறை எங்க இளைய தளபதி, எங்க தலைவா புரட்சி தளபதி மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜனநாயகன் படம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, எப்பண்டா ரிலீஸ் ஆகணும். அண்ணன் இப்ப அறிவிக்க போறாங்க ஜனநாயகம் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது.
அது அவரோட பெரிய ஒரு வெற்றி படமா இருக்கும். இறுதி படம் கிடையாது, இதுதான் அவரோட தொடக்கமான படம், மக்களுக்கான படம். அது சரியா? அதனால எல்லாருமே வந்து பொறுமையா பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படி மறக்காம நம்ம பேப்பர் ரெடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில்லை அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.